इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् शंकरम लोकशंकरम शंकरम शंकराचार्य वंदे भगवन्तं पुनः पुनः नारायणं ब्रह्मभौमतीष्ठं शक्तिं च तत्पुत्रं पराशरं च या संस्कृतं गौरवं महान्तं गोविन्द योगीन्द्रं दास्य शिष्यं श्री शंकराचार्यं दास्य रुग्मवदं च तामहं च शिष्यं संतोरगं वाद्यगारमन्यान् सद्गुरून् सन्ततमानदोऽस्मि सदाशिवसमानं त्वां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम सहनावतु सहनौ पुनस्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम முதல்ல மகாநாராயண உபநிஷத்துல ஸ்நானம் பண்றதுக்கான மந்திரங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பூர்வா சூக்தம், மிருத்திகா சூக்தம், சத்ருஜய மந்திரம், அதுக்கப்புறம் அகமர்ஷன சூக்தத்தை பார்த்துட்டு இருந்தோம். ஆர்தம் ஜலதி ஜோதிரகமஸ்மி ஜோதிர் ஜோதி பிரம்மாஹமஸ்மி அகமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அகமே வாகம் மாம் ஜுகோமி ஸ்வாஹா அப்படின்னு பரமாத்மா பிரார்த்தனை கூட சேர்ந்து அகமர்ஷன சூத்திரத்துல ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி பண்ணோம். அதற்கு பிறகு ஆச்சமனம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஜுகோமி ஸ்வாஹா அப்படின்னு அதை கொஞ்சோண்டு ஜலத்தை எடுத்து வாயில ஊட்டின பிறகு அகாஜிய காஜ்ய வகீர்ணஹா அஸ்தேனஹா புரூணஹா குரு கல்பகான்னு இந்த மகா பாதகங்களை எல்லாம் சாஸ்திரங்களை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள், வேதத்தை கொள்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பாவத்திலிருந்து இந்த அகமர்ஷன சூக்தத்தின் மூலமாக விடுதலை அடைகிறது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். கடைசியா ஒரு மந்திரம் இருந்து அது முதல்ல டைம் இல்லாதனால அவசரமா பார்த்தோம். ஆஸ்கரான் சமுத்திர பிரதமே விதர்மன் ஜனயன் பிரஜாபுவனஸ்ய ராஜா புருஷா பவித்ரே அரிசானோ அப்யே ப்ருஹத் சோமோ வாவ்ருதே சுவான இந்து இந்த ஒரு மந்திரத்தோட நிறுத்தினோம். இதான் கடைசி மந்திரம் அகமர்ஷன சூத்திரத்துல. ஆஸ்கரான் சமுத்திரஹா பிரதமே விதர்மன் ஜனயன் பிரஜா புவனஸ்ய ராஜா. சமுத்திரஹா அப்படின்னு சொன்னா எங்கும் வியாப்தமாக இருக்கக்கூடிய பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய பரமாத்மா ஆஸ்கரான் எங்கும் வியாபித்திருக்கார். சமுத்திரமானது எப்படி அவ்வளோ பெருசா வியாபித்திருக்கிறதோ அப்படி வியாபித்திருக்கிறார் அவர். பிரதமே விதர்மன் ஜனயன் பிரதமே சிருஷ்டி காலே அவர் என்ன பண்ண விவிதான தர்மான ஜனயன்னு தர்மங்களையும் அவர் உண்டாக்கினார். அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று. எதற்காக உண்டாக்கினார் இந்த தர்மங்களை எல்லாம் அப்படின்னா பிரஜா புவனஸ்ய ராஜா, இந்த பிரஜைகள் எல்லாம் இதுக்கு தக்கபடி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக. அது மட்டும் இல்ல, அந்த சிருஷ்டித்த பிறகு அவர்களை விருஷா பவித்ரே அதிசானோ அப்யே ப்ருஹத் சோமோ வாவ்ருதே சுவான இந்து. விருஷா பவித்ரே விருஷா வருஷன கேதுவாக இருக்கக்கூடியவர். எல்லா பக்தர்களுடைய காமங்களையும் அவர் பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில இருந்து கொண்டு பவித்ரே அப்படின்னு எல்லாரையும் பாவனமாக்குவதற்காகவும் அவர் ரொம்ப வசதியாகவும் இருக்கார். பாக்கிய ஆபியந்தரமாக எல்லா விதத்திலையும் இவர்கள் ஸ்நானம் பண்ண பிறகு வெறும் உடம்பு மாத்திரம் சுத்தமான போகாது, உள்ளமும் சுத்தமாக வேண்டும் என்பதற்காக அதிசானா என்பதற்காக அவர் என்ன பண்ணார், எங்க வந்து சாணம் அப்படின்னாக்க ஹிருதய குண்டலீகத்துல வந்து அமர்ந்தார். எப்படி ப்ருஹத் சோமோ பாவம் சிறந்ததாகவும் உயர்ந்ததாக பிருகதாக உமா உமாதேவியுடன் கூடினவராக உள்ளே புகுந்தார் அப்படின்னு இங்க சொல்றது பாஷ்யம். அந்த எப்படி கேன உபனிஷத்துல
உமா ஐமவதி அப்படின்னு சொன்னாரோ அங்க அந்த தேவர்களுடைய கொட்டங்களை அடக்கிறதுக்காக வந்த அந்த உமாவோட சேர்ந்து கொண்டு சோமஹா உமா சக உமாவுடன் கூடி இருக்கக்கூடியவருக்கு சோமேஸ்வரன் அப்படின்னு பேரு. உமா சோமா இப்படி அந்த பரமாத்மாவானவர் உமா இமவானுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய அந்த பார்வதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளாக இருக்கக்கூடியவரோட சேர்ந்து கொண்டு நம்மளுடைய ஹிருதயத்துல அவர் வாவிருதே சுபான இந்துரு வாவிருதே அப்படி வளர்ந்து எல்லார்கிட்டையும் விருத்தி பிராப்திய உயர்வாகவும் சிறந்ததாகவும் இருந்து கொண்டு ஹிருதய கமலத்துல அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா வளர்பவராக இருக்கிறார். எப்படி வளர்பவராக இருக்கிறார்? இந்து இவ எப்படி சந்திரனானது வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ எல்லாத்துக்கும் ஆஸ்லாத ஹேதுவாக சந்திரனானவன் எப்படி இருக்கிறாரோ சந்திரனை போல மகிழ்பவராகவும் சுவானகா இந்த ஜீவர்களை எல்லாம் நல்ல ஜீவர்களாக மகிழ்ச்சியோட மகிழ்ச்சி ஊட்டுபவராகவும் விளங்குகிறார் அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லி இவன் ஸ்நானம் பண்றான். இப்படி ஸ்நானம் பண்றதுனால இப்ப என்னாச்சு, அவர் எங்கும் பரவி இருக்கிறாகவும் பவித்திரமாக இருக்கக்கூடியவராகவும் ராஜாவாகவும் புவனஸ்ய ராஜாவாகவும் இவன் பிரார்த்தனை பண்றான். அது மாத்திரம் இல்ல, அதிதானஹா ஹிருதய புண்டரீகத்துல இருந்து கொண்டு அவ்யே சகனா அவத்து சகனவு குணத்து அவத்துனாக காப்பாற்றுவர் பாலன ஹேத்துவாக அவ்யேவாக இருக்கிறார். அப்புறம் நம்ம உள்ளேயும் வெளியும் கிளீன் பண்ணுவதாக இருந்து கொண்டு பவித்திரமாக இருந்து கொண்டிருக்கிறார். எல்லா பக்தர்களுக்கும் வருஷன ஹேத்துவாக வருஷிக்கிறவராக விஷாவாக இருக்கிறார். அதுக்கப்புறம் எப்படி இருக்காரு, ஜீவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அப்புறம் இந்து ஹூ அப்படின்னாக்க சந்திரனை போல அழகாக இருக்கிறார். எப்படி இருக்கார் அவர் இப்படி எல்லாம் அப்படின்னா உமா உமாதேவியோட சேர்ந்து அம்பாளோட சேர்ந்து எல்லாருடைய ஹிருதயத்தையும் அவர் இருக்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். உமாதேவியோட இருந்து கொண்டு அப்படி உமா சகஸ்தம் உமா சகாயம் அப்படின்னு கைவல்ய உபநிஷத்துலயும் சொல்றது, சேனோபநிஷத்துலயும் சொல்றது, மகாநாராயண உபநிஷத்துலயும் சொல்றது. அந்த பிரம்மமானது அம்பாளுடன் கூடியவராக இருந்து எல்லாருடைய ஹிருதய புண்டரீகத்திலையும் இருந்து கொண்டு இந்த உலகத்தை பாதிக்கிறார் என்று நினைத்து இவன் ஸ்நானம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அகமரிசன சூட்டம் ஒரு வழியாக இந்த மந்திரத்தோட முடிந்து விட்டது. இப்ப இந்த மந்திரத்துல ருத்ரன் தத்புருஷாய் வித்மஹே மகாதேவாய் தீமிஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயான்னு ருத்ரனை வேண்டினோம். அப்புறம் தத்புருஷாய் வித்மஹே வக்கரதுண்டாய் தீமிஹி தன்னோ தந்தி பிரச்சோதயான்னு விநாயகரை வேண்டினோம். தத்புருஷாய் வித்மஹே மகாசேனாய் தீமிஹி தன்ன சண்முக பிரஜாதியார் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமியை வேண்டினோம். தன்னோ கருட பிரச்சோதயாத் கருடனை வேண்டினோம். பிரம்ம பிரச்சோதயாத் பிரம்மாஜியை வேண்டினோம். நாராயணாய் வித்மஹே வாசுதேவாய் தீமிஹின்னு சொல்லி விஷ்ணுவை வேண்டினோம். அப்புறம் நரசிம்மரையும் வேண்டினோம். வஜ்ரஹஸ்தாய தீமிஹி அப்படின்னு சொல்லி நரசிம்மரை வேண்டினோம். இப்படியாக ஆதித்தனை வேண்டினோம், அக்னியை வேண்டினோம், துர்கையை வேண்டினோம். இப்படி கிரமமாக 12 பேரை நாம இங்க வேண்டினோம். அதுல காத்தியாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமிஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத்துல துர்காவை பத்தி சொன்னார் இல்லையா. இப்போ திடீர்னு இருக்கு ஞாபகம் வந்தது. இந்த துர்காயை பற்றிய சமாச்சாரமானது ருக்வேதத்துலதான் இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, இங்க அத மனசுல வச்சுட்டு இந்த ஸ்நான சம்பாதானங்கள் முடிந்த பிறகு இப்ப துர்கா சூக்தத்தை சொல்ல வேண்டும்னு இந்த துர்கா சூக்தமானது இங்கதான் மகாநாராயண உபநிஷத்துல ஆரண்யத்துல வருகிறது. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய துர்கா சூக்தம். ஓம் ஜாதவேதே சுனவாம சோம மராதி யதோ நிதஹாதி வேதஹா தனப்பரிஷததி துர்காணி விஸ்வா நாவேவ சிந்தந்துரிதாத்யக்ரிஹி அப்படின்னு பொருள் இருக்கு. அதற்கு பிறகு தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜுனந்தீம் வைரோச்சனீம் கர்ம பலேஷு யுக்தாம் துர்கான் தேவீகும் சரணமஹம் பிரபத்யே சுதரசிதரசே நமஹ அப்படின்னு இப்படி 2வது இப்படி 7 ருக்குகள்ல துர்கா தேவியை
நமஸ்காரம் பண்ற போற்றுவதாக அமைந்திருக்கிறது இந்த வேத பாகமானது. துர்க்கமன் எனக்கூடிய ஒரு அரக்கனை சொன்னதுனால துர்கா அப்படின்னு பேரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அடையக்கூடியவள் அப்படின்றத ரொம்ப துக்கேன கவனம் இல்லையா, அவளை அடையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். துர்கான்னா கோட்டைன்னு ஒரு அர்த்தம். பெரிய சம்சார கோட்டையை தகர்த்தெறிந்து அவரை பண்ணோம்னா அடைய முடியும் அப்படின்ற அர்த்தத்துலதான் துர்கா என்று சொல்லியிருக்கு. இதுக்கு உண்டான காயத்ரியை நம்ம பார்த்துட்டோம். காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கிஸ்ர சோதயாது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த துர்காவை பத்தி இப்ப சொல்ல போகிறார். துர்கா தேவி எந்த ஸ்வரூபமாக இருக்கிறாள் அப்படின்னாக்க அக்னி ஸ்வரூபமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அக்னி ஸ்வரூபமாக அம்பாளானவள் இருக்கிறாள். எப்படி சொல்லியிருக்கு என்பதை பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கிறதுனால தனித்தனியா இத பார்ப்போம். இப்ப இது இருக்கு இங்க சொன்னார் அப்படின்னு நாராயணர் பாஷ்யம் பண்ணும்போது நமக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வருகிறது. கஷ்டங்கள்லாம் வரும்போது கலியில யார போய் வேண்டுவோம்? கலவு துர்கா விநாயகவ் அப்படின்னு பார்க்கிறோம். கலியில தெருக்கு துர்காவும் விநாயகரும் இருப்பான். அவளுக்கு தான் பவர் இந்த கலிய சந்தரணம் பண்றதுக்கு. நம்ம இந்த கலிய ஆகையினால நமக்கு இஷ்டமில்லாத பொருள்கள் எதுவும் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த துர்கையை வணங்கித்தான் ஆக வேண்டும். அதற்காக ஜெபிப்பதற்காக இந்த துர்கா சூக்தமானது நிச்சயமாக நீங்க சமப்பாடமா வைத்து கொண்டு ஜபம் பண்ணிக்கொண்டே வர வேண்டும் என்ற அர்த்தத்துல ஆரம்பிக்கப்படுகிறது இந்த மந்திரம் அப்படின்னு பாக்கியம். இப்போ அந்த துர்கைய எப்படி கூப்பிடுறார் அப்படின்னா அக்னியாக வைத்துக் கொண்டு ஹே அக்னே அப்படின்னார். ஜாதவேதத்தே அப்படின்னார். ஜாதவேத அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? வேதங்களுக்கெல்லாம் பிறப்பிடமாக வேதாணி வேதாம்சி ஜாதானி இது ஜாதி வேதமா. வேதங்களை எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். வேதங்களை எல்லாம் உண்டு பண்ணினவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். வேதங்களை எல்லாம் நன்கு உண்டு பண்ணதனால் நன்கு அறிந்தவர். அப்படிப்பட்டவர் அவர் என்ன பண்றோம் அப்படின்னாக்க இந்த அம்பாலாக இருக்கக்கூடிய அந்த அக்னியை இந்த கிரகஸ்தனானவன் ஆதானம் பண்ணி சௌத கர்மாவிற்காக கார்கபத்தியத்திலிருந்து அந்த அக்னியை தன்னுடைய பத்தினியோட காத்தால இருந்து பூஜை பண்ணிட்டு அதை அப்படியே ஆகமணியத்துக்கு எடுத்துன்னு போய் அந்த ஆகமணியத்துல அந்த அக்னியை வச்சுட்டு எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு திருப்பி அந்த கார்கபத்தியத்துக்கு அதை வந்து கொடுக்கிறார். நடுவுல ஏதாவது பைத்திரிகமான காரியங்கள்லாம் பண்ணணுமே என்றால் தட்சிணாகினியை வச்சுட்டு இருக்கார் இல்லையா. இப்படி வேதிக் லைஃப் ஆனது இப்படி இருக்கு. இப்படி ஆதானத்தினால சம்ஸ்கிருதம் பண்ணதான ஒரு அக்னி இல்லையா. அந்த அக்னியை வளர்த்தாச்சு, அந்த ஜாத வேதத்தை வளர்த்தாச்சு, அது வீட்டுக்கு வந்துட்டார் அக்னி பகவான். அப்போ அந்த வேதத்தை என்ன பண்றது அப்படின்னாக்க சோமயாகம் பண்ண வேண்டும் இல்லையா. சோமயாகம் பண்ணி அந்த அக்னிக்கு பண்ணணும், அந்த துர்கா தேவிக்கு பூஜை பண்ணணும். அதுக்கு அது எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா ஜெப்பியமான மந்திரமாக இதை கொடுத்து இந்த மனசுல நினைக்கலாம் இல்லையா இல்லையா அப்படின்றதுக்காக ஜாதவேதத்தை சுனவான சோமமராதி யதோனிதா திவேதா அப்படின்னாரு. ஜாதவேதத்தை சோமம் சுனவாம உனக்கு சோமயாகங்கள் பண்ணி நாங்கள் கொடுக்கிறதாக நினைத்துக் கொள்கிறோம் இல்லையா. சோமத்தினாலதான் இறைவனை அக்னி சோமம் முதலிய யாகங்கள்னால்தான் ஒருவன் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால எல்லாரும் சோமயோகம் பண்ணித்தான் ஆகணும், சௌத்த கர்மாவை பண்ணித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட அக்னி வடிவில் இருக்கக்கூடிய அந்த சக்தியாக இருக்கக்கூடிய துர்காவே உனக்கு சோமரசத்தை நாங்கள் பிடித்து தருகிறோம் அப்படின்னு நம்ம சொல்றாரு. எப்படியாவது எனக்கு தெரியும் ஐநூறு பேட்டி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சோமத்தை பிழிஞ்சு சோமயாகம் பண்ணுவேன், இல்ல மனத்தினாலேயாவது நான் சோமயாகத்தை உனக்கு பிழித்து தருவேன் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல சனப்பரிஷதி துர்காணி விஸ்வா நாவே வசிந்தம் துரிதா யக்னிஹி. அவர் எப்படி சோமம் அராத்தீயதோ அப்படின்னாரு. அரார்த்தகா அப்படின்னாக்க யாராகெல்லாம் எனக்கு தீங்கு விளைவிப்பார்களோ, அராட்சிகள் துன்பங்கள் விளைவிப்பார்களோ சகா ஆராத்தீயதா அப்படிப்பட்ட அவர்களை விதஹாதி அப்படின்னார். அவர்களை எல்லாம் நாசயதி. இது எங்களை
பகைமையை அவர் எல்லாம் அறிந்தவராக இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய பகைவர்களுடைய சக்தியை போக்கும்படி செய்யட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். காமம், குரோதம், லோகம், மோகம், மதம் போன்ற சத்துருக்கெல்லாம் என்னிடம் வராமல் இருக்கணுமே. ஆனால் நாங்கள் உனக்கு சோமத்தை பிழிந்து தருகிறோம், அதனால நீங்கள் எங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்ல, விஸ்வா துர்காணி அக்னே அஸ்மாகம் பரிசதத்தி துர்காணி விஸ்வா அப்படின்னாரு. விஸ்வா துர்காணி அப்படின்னா அதிக பாவங்கள், எல்லா ஆபத்துக்கள்லாம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? அத எல்லாவற்றையும் பரிசதத்தி, அதை அதிபரிஷது அப்படின்னா, பரிசதத்தினா அதிபரிஷது, நாசயது, இது எல்லாவற்றையும் எங்களுக்கு நாசம் செய்ய வேண்டும். எப்படி அப்படிங்கன்னா, நாவே வசிந்தும் துரிதா யக்னிஹி சிந்தும், எப்படி கப்பல்ல கடல் இருக்கு, அந்த கடலை கலப்பதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு ஓரத்தை வச்சுட்டு எப்படி கடலை கலக்க முடியும்? அப்படி இருக்கும் பொழுது ஒரு கப்பல் இருக்குதே, ஆனால் அது எப்படி கப்பலை தாண்டறதுக்கு உதவுகிறதோ அப்படி சிந்தும் துரிதா நாவா தரையத்தி, எப்படி கப்பலால் கடலை போக்கிறோமோ அப்படி ததா அக்னிஹி, துர்கா தேவிய அக்னி ரூபமாக ஜாதவேத ரூபமாக இருக்கக்கூடிய உபவைய துரிதா, எங்களுடைய துரிதா, அந்த துரிதங்களுடைய துரிதங்கள் அப்படின்னா துரித க்ஷயத்வாரான்னு பாபங்களை தாரையத்தி, எங்களுடைய எங்களுடைய அக்னிய எங்களுக்கு வரக்கூடிய பாபம் எனக்கூடிய பாப கடல் இருக்கு, அது ரொம்ப தாண்டறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எப்படி கப்பலா வழியாக அதை தாண்டினோம், அப்படி அந்த அக்னி பகவானின் அருள் மூலமாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் காக்க வேண்டும் அப்படின்னு அந்த அக்னிய உனக்கு சோமரசத்தை பிரிச்சு தரோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவரா இருக்கிறதுனால எங்களுடைய சத்துருக்களை எல்லாம் நீங்கள் பொசிக்கிடுங்கள், எங்களுக்கு வர ஆபத்துக்களை எல்லாம் போக்குங்கள். எப்படி கப்பலானது ஓணமானது எப்படி கடலை கடந்து செல்வதற்கு உதவுகிறதோ அப்படி இந்த சம்சார கடல் எனக்கூடிய இந்த பாவக்கடலில் இருந்து எங்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டும் அக்னி பகவானே அப்படின்னு சொல்லி அந்த அம்பாளை வேண்டாம். இப்ப அந்த அம்பாள் எப்படி இருக்கா, அந்த அக்னி ஆனவர் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லப்படுது. தாம் அக்னிவர் நாம் தபசா ஜலந்தி பைரோஜனி கர்ம பலேஷு யுக்தாம் துர்காம் தேவீகும் சரணமஹம் பிரபத்யே சுதரசி தரதே நமஹ. இது இரண்டாவது பிரார்த்தனை. இரண்டாவது இருக்கு, தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தி, தாம் சாஸ்திர பிரசித்தமாக இருக்கக்கூடிய துர்கா தேவி அப்படின்றார். அப்படின்னு அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தமா இருந்திருக்கு இல்லையா? அக்னின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் துர்கா தேவி ஞாபகம் வந்திருக்கு. இப்படி ரொம்ப சாஸ்திர பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த துர்கா தேவி தாம் அப்படிப்பட்ட அந்த அம்பாள் எப்படி இருக்கார்? அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தி, அப்படியே வெட்டாக செந்தூர வர்ணமாக செந்தி வண்ணத்தினலாக இருந்து கொண்டு அவள் என்ன பண்றார்? விசேஷேன ரோஷத்தே ஜுவலந்தி, விசேஷமாக அவள் செவ்வர்ணத்தோடு அப்படியே ஜொலித்துக் கொண்டு இருக்கிறாள் இல்லையா? அப்படிப்பட்ட அவள் வைரோஷனி அப்படின்னு, வைரோஷனி அப்படின்னாக்கா விரோஷ பாவம் பிரகாச பாவம், வைரோஷனி ஸ்வயம் பிரகாச ரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். பரமாத்ம ஸ்வரூபிணியாக இருந்து அவள் என்ன பண்ணணும்? கர்ம பலே சுயுக்தாம், எங்களுக்கு நாங்க பண்ணக்கூடிய இந்த சோமயாகம் முதலிய கர்மாக்கள்னாலேயும் நாங்கள் வழிபடுகின்ற இந்த உபாசனம் ஆகிறதுனால எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போறது? சொர்க்கம், பசு, புத்திராதி, நல்ல செல்வங்கள் கிடைக்க போறது, சொர்க்கம் கிடைக்க போகிறது, புத்திர பௌத்திராதிகள்லாம் எங்க குடும்பத்துல வரப்போறா. இப்படிப்பட்ட அவர்களை எல்லாம் இதெல்லாம் யாருக்கு வரும்? துஷ்டாம், யார் உன்னை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு. சேவிதாம் உபாசகைகி யதா சொர்க்க பசு புத்திராதிஷு, எப்படியெல்லாம் இந்த பரமாத்ம ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் கர்ம பலனை கூட்டி வைப்பவளாக இருக்கிறாளோ
அப்படிப்பட்ட தாம் துர்கான் தேவீம் சரணமகம் பிரபத்யே, அப்படிப்பட்ட அந்த துர்கா தேவியை நான் சரணடைகிறேன். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விட்டுவிட்டு பிரபத்தி பண்ணுகிறேன். பிரபத்தின்னா என்ன? அம்பாளுடைய அம்பாளே சரணம் உகலிடம், வேறு யார் அந்யதா சரணம் நாஸ்தி, त्वमेव शरणं मम तस्मात् कारुण्य भावेन रक्ष रक्ष மகேஸ்வரி துர்கா தேவி, எங்களை எப்படியாவது காருண்யா, அந்யதா சரணம் நாஸ்தி, எங்களுக்கு வேற கதி இல்லம்மா, त्वमेव சரணம், அதனால துவாம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சொன்னான். அதனால அப்பேற்பட்ட தேவியை கட்டி கொடுக்கும். துர்காம் தேவி சரணம் அகம் பிரபத்யே. எதுக்காக? சுதரசி தரதே நமஹா. சுதரசி, சம்சார பந்தங்களை காரணம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கக்கூடியவள் நீதான். அப்படிப்பட்ட நீ சுதரசியாக இருக்கக்கூடிய அவள், நான் உனக்கு சரணம் பண்ணிவிட்டேன். தரசே, என்னை எப்படியாவது நீங்கள் காப்பாற்ற வேண்டும், இந்த சம்சாரத்திலிருந்து என்னை இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து நீந்தும்படி செய்ய வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் இல்லையா? அப்பதானே நீந்தால் இறைவன் அடி சேராதவரா போயிடுவாங்க. நான் இறைவன் அடிக்காக நான் சேருகிறேன், அதனால என்னை நீங்கள் அக்கறைக்கு இழுத்து செல்லுங்கள். இந்த பிறவி கடலை எளிதில் கடந்து விடுவோலே, எங்களையும் நீங்கள் கடவிக்கும் பொருட்டு உனக்கு துப்யம் நமஹா அஸ்து அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நமஹா அஸ்து அப்படின்னா தேவீம் துர்கான் தேவீகும் சரணமகம் பிரபத்யே சுதரசி தரசே நமஹா அப்படின்னா, இப்படி சேர்ப்பு வர்ணத்தினவாகவும் சொப்பிரகாச ரூபையாகவும் இருந்து கொண்டு அவர் கர்ம பலேஷு, எங்களுடைய கர்ம பலன்களை எல்லாம் ஜுட்டாம், யார் சேவிக்கிறார்களோ ஜுட்டாம், அந்த பக்தர்களுக்கு சேவிக்கும் அந்த பக்தர்களுக்கு கர்ம பலனை கூட்டி வைப்பவளாக இருக்கக்கூடிய துர்காதேவியே, துர்காதேவி, அப்படிப்பட்ட அந்த துர்காதேவியை தாம் துர்காதேவி, அந்த துர்காதேவி சரணமகம் பிரபத்யே, நான் சரணடைகிறேன். எதற்காக? அவள் சுதரசி, பிறவி பெருகளை எளிதில் கடத்தி விடக்கூடிய சக்தி சாமர்த்தியம் அம்பாளுக்கு இருக்கிறது. ஆகையினால அவள் என்னுடைய பிறவி பெருங்க துன்பத்தை நிச்சயமாக நீக்கி விடுவாள் என்பதன் பொருட்டு நான் நமஸ்கரிக்கிறேன். சரசே நமஹ, உங்களுக்கு நமஸ்காரங்கள். அஸ்து நமஹா அஸ்து. தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்ம பலேஷு யுக்தா விசேஷேன ரோச்சதே இல்லையா? ஸ்வயம் பிரகாசத்தை, ரோச்சத்தேன பிரகாசத்தை, விசேஷமா ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியவளே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னா. ததா ஜாதவேதசே சுதமாம சோமமராகி யசோதிதா கிவேதா தனப்பரிசததி துர்காணி விஸ்வா நாவேவ சிந்துரிதா யக்னி. ஒன்று பார்த்தோம். தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்ம பலேஷு யுக்தாம் துர்காம் தேவீகும் சரணமகம் பிரபத்யே சுதரசி தரசே நமஹா அப்படின்னு கிளீன அம்பாளுடைய பிரபத்தி தான் சம்சாரத்திலிருந்து நமக்கு காக்கக்கூடிய வல்லமை உடையது என்பதை கிளியராக எடுத்துரைக்கக்கூடிய சுத்தமாக இது காணப்படுகிறது. அதனால்தான் ரொம்ப பாப்புலராக துர்கா சுத்தமானது இருக்கிறது. இப்படி 2 இருக்குகள் பார்த்தோம். இப்ப 3வது இருக்கு. அக்னே त्वं पारयानभ्यो अस्मान् स्वस्ति विरति दुर्गाणि विश्वाः पुष्ट पृथ्वी बहुलान उर्वी भवा लोकायतनयाय क्षयोः. अग्ने त्वं पारयानभ्यो अस्मान् स्वस्ति विरति दुर्गाणि विश्वाः पुष्ट पृथ्वी बहुलान उर्वी भवा लोकायतनयाय क्षयोः. हे अग्ने त्वं नव्यः, நவ்யா அப்படின்ற பண்ணு இருக்கு. நாவான்ற அர்த்தம் நவ்யத்திலிருந்து வருது. நவ்யானாக்க என்ன சொன்னாக்க ஸ்ரோத்ரவ்யா அப்படின்னு, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவள், வணங்க தகுந்தவள், நமஸ்கரிக்க தகுந்தவள். நவ்யா அப்படின்னா நமஸ்கரிக்க தகுந்தவளாக இருக்கக்கூடியவளே. ஏ அக்னே, ஏ நமஸ்கரிக்க தகுதியா இருக்கக்கூடிய அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய துர்கா தேவியே, அல்லது துர்கா தேவி ரூபமாக இருக்கக்கூடிய அக்னிய இப்படியும் வரலாம். அந்த நவ்யா, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர்கள், போற்ற தகுந்தவர்கள், பூஜ்யர்களாக இருக்கிறார்கள் எங்களுக்கு. அஸ்மான் ஸ்வஸ்திஹி, தஸ்மாத்
காரியங்களை எல்லாம் பண்ண வேண்டும். க்ஷேம காரிதிகி அப்படின்னு அர்த்தம். ஸ்வஸ்திதிகி அப்படின்னா எங்களுக்கு க்ஷேம நலனை கொடுக்கக்கூடிய காரியங்களை பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியவரை நீங்கள் விஸ்வா துர்காணி விஸ்வா துர்காணி எங்களுக்கு நேரக்கூடிய விசேஷமான பாவங்கள் எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் தீக்கி தீக்கி பிருத்வி பகுலான குர்வி அப்படின்னாரு. அஸ்மாகம் பிரசாதா பூஷ்ட எங்களுடைய நிவாசஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். எங்களுடைய நாங்கள் இப்ப இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்தானத்தில் நாங்கள் உனக்கு சரணடைகிற காரணத்தினால் எங்களை இல்லையா நீங்கள் பார்க்க வேண்டும். பாளையத்து அப்படின்னு அர்த்தம். எப்படி பிரசாதா தங்களுடைய பிரசாதத்தினால நிவாசஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நீங்கள் நல்ல எல்லா ஆபத்திலிருந்தும் எங்களுடைய வாசஸ்தலத்தை நீங்க காப்பாற்றணும். அது மட்டும் இல்ல பிருத்திவி இல்லையா இந்த வாசஸ்தலத்தையும் இந்த பிருத்திவி அப்படின்னாக்கா புரி எங்களுடைய ஊர் இந்த புறத்தையும் நீங்க விஸ்தீரணமாக இருக்கக்கூடிய ஊருக்கு பேரு பிருத்திவின்னு பேரு இல்லையா. இந்த பிருத்திவி நீங்கள் இப்போ ஆட்சி கொண்டிருந்த விஸ்தீரமான இந்த பிரதேசத்தையும் அது மட்டும் இல்ல பூர்வி அப்படின்னா விளை நிலங்கள்லாம் இருக்க விளை நிலங்கள் அப்படின்னா பூர்வி அப்படின்னா சஸ்யானி நிஷ்பாதன யோக்கியா பவது உர்வி அப்படின்னாக்க இந்த நிலங்கள் விவசாய நிலங்கள்லாம் இருக்க இந்த நிலங்களை எல்லாம் நீங்கள் நெல்லு முதலிய தானியங்களை உணவுப் பொருள்களை நிஷ்பாதன யோக்கியா பவது இதெல்லாம் யோக்கியமாக ஆக்குங்கள் அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னாக்கா பகுலா உப்பி எங்களுக்காக பகுலமாக நிறைய விளையாடுற மாதிரி நீங்க பண்ண வேண்டும். எதுக்காக தோகாய தனையாய தோகாய அப்படின்னாக்கா தோகானா புத்திராதேகா புத்திர பௌத்திராதேகா தோகான்ற பதத்திலிருந்து என்ன தனையா அபத்தியா அப்படின்ற அர்த்தங்கள்லாம் வருது. கிளான் அப்படின்ற அர்த்தம் சிப்ளிங். அது மட்டும் இல்ல என்னுடைய குடும்பத்துல பிறக்க போற புத்திரன் என்ன பௌத்திரன் என்ன அனைவரையும் தோகாய தோகாய தனையாய என்னுடைய உடம்பில் இருந்து உண்டான எங்களுடைய புத்திரர்கள் பௌத்திரர்கள் இவர்களை எல்லாம் இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணோம் ஷம் சுகயது ஷம் கரோதி இது சங்கரா இல்லையா. எல்லாரையும் ஸ்பிரிச்சுவலா ஆனந்தத்தை கொடுப்பதற்காக அந்த ஒரு சொரூபம் தானே சங்கர ஆதிசங்கர பகவத்பாத சொரூபம் ஜெயந்தி வருது இல்லையா. இப்படி ஷம் கரோதி இது சங்கரா இல்லையா. க்ஷேமம் கரோதி அப்படின்னு இருக்கும். ஷம் அப்படின்னாக்க சுகம் சுகாய அவது சுகாய பவத்து எங்களுக்கு சுக மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவர்களாக புத்திரர்களும் பௌத்திரர்களும் கொடுத்து எங்களை மகிழ்ச்சியுடையவர்களாக நன்மை அளிக்க வேண்டுபவராக ஆகட்டும் என்பதற்காக நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். அக்னே தொம்பாரையா நவ்யோ நவ்யோனா இந்த இடத்துல முதல்ல நாவான் பண்ணோம். இந்த இடத்துல பூஜிக்க தகுந்தவர் பூஜ்யமா இருக்கக்கூடிய அந்த அப்பார் துர்காதேவி. அக்னே ஹே அக்னே நீ யாரு நவ்யா எப்படிப்பட்ட நவ்யா பாறையா நவ்யா சம்சார பாரம் தீரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்த அந்த பராசக்தி வடிவமாக மாயாசக்தி வடிவமாக இருக்கக்கூடியவளே அஸ்மான் ஸ்வஸ்திபிஹி எங்களுடைய ஸ்வஸ்திக்கு எங்களுடைய க்ஷேமத்திற்காக துர்காணி விஸ்வா எங்களுடைய பெரிய விஸ்வமாக இருக்கக்கூடிய பாவக்கடல் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா. இது எல்லாவற்றையும் போக்கடிக்க வேண்டும். போக்கடித்து பூஷ்ட பிருத்திவி எங்கள் இருக்கக்கூடிய நிலம் இந்த ஊரு விளை நிலங்கள் இது எல்லாத்தையும் எதற்காக நாங்களும் செலுத்துவாங்க. எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் செலுத்தேன். இந்த பூமி உள்ள அளவுக்கு எங்க குடும்பமும் இன்னி வரைக்கும் வந்திருக்கு. எங்க அப்பா கப்பா 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 கப்பாக்கு உச்சி பரம்பரையில இருந்து இன்னி வரைக்கும் நம்ம இந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு வந்துட்டோம். இதற்கு பிறகு நாமும் காப்பாற்ற வேண்டாமா? அந்த துர்காதேவியை சரணடைந்து இந்த வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை பண்ணமையானால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய புத்திரர்கள் பௌத்திரர்கள் எல்லாமும் இருந்து கொண்டு இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் என்னுடைய குலமும் தாய்க்கும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் துர்காதேவி அப்படின்னு சொல்லி அக்னே त्वं नव्यः श्रोतव्यः अस्मान् स्वस्तिः
அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடியதாக இந்த மூணாவது ரிக்கடுதல் இல்லையா. எங்களுடைய ஆபத்துல இருந்து கரையேற்றணும், எங்க வாசஸ்தலங்கள் நல்லா இருக்கணும், எங்க ஊர் நல்லா இருக்கணும், எங்களுடைய விளை நிலங்கள் எல்லாம் நன்றாக இருக்கணும், எங்க புத்திரர்கள் பௌத்திரர்கள் எல்லாம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடிய அருமையான பிரார்த்தனை. அக்னேத்வம் பாரயானப்யோ அஸ்மான் ஸ்வஸ்தி விரதி துர்காணி பூஷ்ட பிருத்வி பகுலான உர்வி பவா தோகாய தனையாய ஷயோ தனையாய என்னுடைய உடம்பிலிருந்து வந்தது, பருவிலிருந்து வந்த எங்களுடைய வம்சம் தனையாய ஷையோகோ சங்கரோதி சமமாக அகம் அப்படின்னு. விஸ்வானினோ துர்கா ஜாதவேத சிந்துன்ன நாவா துரிதாதி பரிஹி அக்னே அத்ரிவன் மனசா கிருணானோ ஸ்மாகம் போஜ்யலிதா தனுனா. விஸ்வானினோ துர்கா ஜாதவேத சிந்துன்ன நாவா துரிதாதி பரிஹி அக்னே அத்ரிவன் மனசா கிருணானோ ஸ்மாகம் போஜ்யலிதா தனுனா அப்படின்னு அடுத்த இருக்கு. அந்த இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். ஏ ஜாதவேதத்தை துர்கா ஜாதவேதத்தை அப்படின்னு அகில ஆபத்தையும் பாபத்தையும் போக்கக்கூடிய சக்தியாக உடையவள் துர்கா, எல்லா துர்கத்தையும் கொல்லக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய ஜாதவேதத்தை துர்காதேவியே அக்னி ஸ்வரூபியே உனக்கு பேரே என்ன துர்கா அப்படின்னா எங்களுக்கு வரக்கூடிய பாபங்கள் ஆபத்துகளை நாசம் பண்ணக்கூடிய ஒரு சுவாம விஸ்வானி துர்கா, எங்களுக்கு வரக்கூடிய எல்லா பாவங்களையும் ஆபத்துக்களையும் போக்கடிக்கக்கூடியவளே அப்படின்னாரு. ஆபத்தை போக்கடிக்கக்கூடிய நாவா, எப்படி கப்பல்னால ஒருத்தன் கடலை அவ்வளோ பெரிய கடல் இது நடக்கமா நம்ம பார்க்கவே முடியாது. எப்படி கடலை கப்பல் கடப்பது போல கப்பல்னால எப்படி கடலை கலக்கிறோமோ அப்படி நகா அஸ்மான் விஸ்வானி பாபாக அதிபரிஷதி அப்படின்னாரு. துரிதா அதிபரிஷி, அதிபரிஷி அப்படின்னாக்க கடத்து வகிக்க வேண்டும். எப்படி அதிசயேன தாரயசி இதுக்கு காரணங்கள்லாம் கிடையாது. எப்படி சார் அவங்களுக்கு கப்பலுக்கு அவ்வளோ பெரிய கப்பலை கடலை தாண்டக்கூடிய சக்தி இருக்கு, கப்பலுக்கே இருக்குமே, ஆனால் இந்த அம்பாளுக்கு இருக்காதா? எல்லா உலகத்தையும் இந்த 14 உலகத்தையும் படைத்த அம்பாளுக்கு தெரியும். அவள் என்ன பண்ணுவா? நகா அப்படின்னாக்கா அஸ்மான் எங்களுடைய விஸ்வானி பாபானி துரிதா அதிபரிஷி, எங்களுடைய பாபங்களை எல்லாம் அதிபரிஷி அப்படின்னாக்க எங்களை எல்லாம் அதிசயேன தாரயசி. அப்புறம் அது மட்டும் இல்ல, அக்னே அத்ரிவன் மனசா. என்ன சார் இது திடீர்னு அத்ரி எங்கேருந்து வந்தார் அப்படின்னாக்க அந்த அத்ரி பிருகு குப்தர் வசிஷ்டர் கௌதம காஷ்யப அங்கிருத்த ரிஷயாக இப்படிப்பட்ட ரிஷிகள் எல்லாம் தான் நமக்கு இந்த வம்சத்தை கொடுத்து இவ்வளவு நாள் நமக்கு வர வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்ததுதான் இந்த வேதங்கள், இந்த சாஸ்திரங்கள் எல்லாம். இதுக்கெல்லாம் கொடுத்து அந்த அத்ரி பகவானான ஆத்தியாத்மிகமாக இருந்து கொண்டு அவர்கள்லாம் எப்படி அங்க காட்டுல உட்கார்ந்து ஆசிரமத்துல உட்கார்ந்து எல்லா லெபார்டரி மாதிரி உட்கார்ந்து எல்லாத்தையும் அங்கேயே கண்டுபிடிச்சாங்க. எப்பேற்பட்டவன் அங்க உட்கார்ந்த இடத்துல இங்க இருந்து பூமியில இருந்து சூரியன் எவ்வளவு தூரம், இங்க இருந்து சந்திரன் எவ்வளவு தூரம், இங்க எவ்வளவு கோள்கள்லாம் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய விஜய் தன்மைகள்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம பழைய சாஸ்திர கல்வியை எல்லாம் கண்டுபிடிச்சோம். இந்த உலகங்கள்லாம் வந்து சிவிலைசேஷன்கள்லாம் வந்து படிப்பெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய ரிஷிகள்லாம் எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வேதங்களை எல்லாம் கண்டுபிடித்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அத்திரிவன்னு மனசா கிருணானஹா, மனசா அவர்கள்லாம் இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல ஆத்தியாத்மிக தாபங்கள், ஆதி பௌத்திக தாபங்கள், ஆதி தெய்வீகமான தாபங்கள், தாபங்கள் நிறைய இருக்கு, துக்கங்கள் நிறைய இருக்கு எல்லாருக்கும். இது எல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காக சர்வே சுட்டினஹா பவந்து சர்வே வசுலான் பஷ்யந்து சர்வே சந்து நிராமயாக ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் நியாயேன மார்கேன விஹீஸ்மஹீசாः தோ பிராமணேபிய ஸ்வபத்ரித்யம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை கண்டுபிடித்தவர்கள் அத்ரியா
சனகாதி மகரிஷிகள் அப்படின்னு லீட் பண்றாரு பாருங்க அவர். அப்பேற்பட்ட அக்னே அத்திரிபத்து, அத்திரி முதலியவர்கள்லாம் எப்படி ஆகணும்னு நினைத்தார்களோ, எப்படி அவர்கள்லாம் சந்தோஷமாக இருந்தார்களோ, ஒன்றுக்கும் கவலைப்படாம, ஒன்று கிடையாது லைஃப்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம அங்க ஜாலியா வேத காரியங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு ஆசிரமத்தை சதா சர்வகாலமும் வேதாந்தத்தை படித்துக் கொண்டும் வைதிகமான காரியங்களை செய்து கொண்டும் இருந்து சர்வே சுஜினஹாபவந்து என்ற மாதிரி மனசால அவர்களுடைய சொன்ன மாதிரி கிருணானஹா அப்படின்னு அனுகிரகானஹா அப்படின்னு இப்படி அவர்கள் அது மாதிரி நீங்களும் எங்களை அவர்களுக்கு அனுகிரகித்தது போல அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவது போல எங்களையும் ஆக்குங்கள். எங்களையும் அனுகிரகித்து அப்புறம் என்ன அஸ்மாகம் போத்யபிதா தனூனாம். அது மட்டும் இல்ல, நீங்க என்ன பண்ணா கடலை எப்படி கலக்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லா சக்தியும் இருக்கு. நீங்க அத்திரி மகரிஷி போல எல்லாரையும் ஈக்குவல செய்யணும். மனசார நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும். அனுகிரகித்து எங்களுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரமாக இருக்கக்கூடிய அஸ்மாக்கம் தமோனாம் போஜி அப்படின்னாக்க எங்களுடைய உடம்பையும் சரீரங்கள் 3 விதமான சரீரங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் படும் அவத்தையெல்லாம் அறிந்து புத்தியஸ்வ அறிந்து அப்படின்னா போஜ்யபிதா தனூனாம் அக்னே அத்ரிவன் மனசா கிருணானஹ அஸ்மாகம் போஜி அபிதா அப்படின்னாக்க எங்களை காப்பாடு தனூனாம் அபிதா ரக்ஷிதா. இப்படி எங்களுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸை இங்க இருக்கும் பொழுதே ரட்சிச்சுட்டு இங்கேயே எங்களுக்கு இந்த வேதாந்தத்துக்குள்ள வர வேண்டிய நாலேஜை கொடுத்து எங்களை மகிழ்விக்கும்படி ஆத்ம ஞானம் வரும்படி செய்ய வேண்டும் எனக்கூடிய பிரார்த்தனையாக இது அமைந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 4 பார்த்திருக்கோம். ஜாதவேதத்தே சுனவாம் அசோமமராதி யதோ இதஹா திவேதஹா தனப்பரிஷததி துர்காணி விஸ்வா நாவேத சித்தந்து ஹிதாத்யக்ரி பொண்ணு நாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்ம பதேஷு துஷ்டாம் துர்காம் தேவீகும் சரணமஹம் பிரபத்யே சுதரதி தரசே நமஹ. 2 அக்னே த்வம் பாரயானத்யோ அஸ்மான் ஸ்வஸ்தி விரதி துர்காணி விஸ்வா பூச்ச ருத்வி பகுலான உர்வி பவா தோகாயதனயா யசயோ. 3 விஸ்வாணினோ துர்கஹ ஜாதவேதஸ்தின் துர்ணநாவாதுரிதாதி பரிஷி அக்னே அத்ரிமன் மனசா கிருணானோ ஸ்மாகம் போஜ்யபிதா தனூனா அப்படின்னு 4 விஸ்தாரமா பார்த்தோம். இப்ப முடிஞ்ச வரைக்கும் 5வது பார்த்தோம். கிருதனாஜிதகும் சகமான முக்ரம் அக்னிகும் புவேம பரமாத் சதஸ்தாத் தனப்பரிஷததி துர்காணி விஸ்வா க்ஷாமத் தேவோ அதிதுரிதாத்யக்னிஹி. கிருதனாஜிதகும் எதிரிகளினுடைய சேனைகள், சகமான உக்ரம் அக்னிகும் அவர்கள்லாம் எப்படி உக்கிரமாக இருக்கக்கூடிய அவர்களை என்னுடைய சத்துருக்கெல்லாம் ரொம்ப உக்கிரமாக என்னை தாக்குகிறார்கள். அவர்களை எல்லாம் போக்கணுமே. ஆனால் உக்கிரமான உக்கிரம் அக்னிகும் அந்த உக்கிரமான அக்னியினாலதான் இது பண்ண முடியும். ஆகையினால பரமாத சதஸ்தாபமான முக்ரம் அக்னிகும் குபேம பரமாத் சதஸ்தாது அப்படி இருக்கக்கூடிய வசத்தியாக இருக்கக்கூடிய பரமபதத்தில் இருக்கக்கூடிய சத்விஷ்ணு பரமம் பதம் எனக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய தேவர்களுடைய சகாயத்துக்காக நாங்கள் அப்பாலே உன்னை பிரார்த்திக்கிறோம். சகா நகா அப்படிப்பட்ட அந்த சக்தியானது துர்காணி விஸ்வா பரிஷததி அந்த சக்தியானது எங்களுடைய பாபங்களையும் ஆபத்துகளையும் விஸ்வாணி துர்காணி பரிஷததி ஆபத்துக்களை நாசயதி போக்க வேண்டும். அப்படி இருந்து கொண்டு அக்னி சாமத் தேவோ அதி துரிதாத் யக்னிஹி இப்படிப்பட்ட நம்ம பாவங்களை எல்லாம் போக்கி சாமத்
அப்படின்னாக்க எங்களுடைய குற்றங்களை எல்லாம் சமிக்கட்டும். ஷாமத் தேவஹா அப்படின்னா எங்களுடைய குற்றங்களை எல்லாம் சமித்து, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் போக்கி மன்னித்து எங்களை எங்களுடைய எதிரிகளுடைய பலமான சேனையை வெல்லணும். எங்களுடைய எதிரிகளை எல்லாம் அடக்கணும். அதை அடக்கணும்னா உக்கிரமாக இருக்கிறார்கள் என்னுடைய அக்னி. நீங்க எப்படி இருக்கீங்க? உக்கிரம் அக்னியாக இருக்கக்கூடியதுனால உங்களை அங்க பரமா சதஸ்தார் பரமா சதஸ் மேல இருக்கக்கூடிய பரம சதஸ்ல இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை கீழே என்னை காப்பாற்றுவதற்காக செல்பிஷாக நான் அழைக்கிறேன். அப்படிப்பட்ட தாங்கள் நகா எங்களுடைய விஸ்வானி துர்கானி எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். ஷாமத் தேவஹா எங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீங்கள் மன்னித்து எங்களுடைய அதிகுரிதாத் எங்களுடைய அதிகமாக நாங்கள் செய்யப்படக்கூடிய அந்த பாவங்களை எல்லாம் அக்னி பகவானே மன்னிக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. இப்படி 2.5 ருதனாஜிதகும் சகமான முக்ரம் அக்னிகும் சுவேம பரமாத்ததஸ்தாது சனப்பரிஷததி துர்கானி விஸ்வா நாமே வசிந்தும் துரிதாத்யக்னி அப்படின்னா அடுத்தது தாமக்னிவர்ணாம் தபசா ஜலந்தீம் வைரோச்சதீம் கர்ப்பபதேஷு துஷ்டாம் துர்காம் தேவீம் சரணமாம் பிரபத்யே சுதரசிதரசே நமः அக்னே த்வம் பாரயானப்யோ அஸ்மான் ஸ்வஸ்தி விரதி துர்கானி விஸ்வா பூஷ பிருத்வி பவலான் உபி பவா தோகா யதனயா யஜயோ விஸ்வாமினோ துர்கஹ ஜாதவேத சிந்துன்னநாவாதுரிதாதி பரிசி அக்னே அத்ரிதன் மனசா கிருணானோ அஸ்மாகம் போத்ய விசாதகுணா ருதனாஜிதகும் சகமான முக்ரம் அக்னிம் புவேம பரமாத்ததஸ்தாத் சனப்பரிஷததி துர்கானி விஸ்வாக்ஷாமத் தேவோ அதிதுரிதாத்யக்னி அப்படின்னு 5. இதுக்கப்புறம் ஒரு ரூப் இருக்கு. பிரத்னோஷி கமீத்யோ அத்பரேஷு பிரத்னோஷி அப்படின்னாக்க எதிரிகள். பிரத்னோஷி கமீத்யோ அத்பரேஷு சனாச்சகோதானவ்யஸ்ய சக்தி வாஞ்சாக்மே தனுகம் பிப்ரயஸ்வாஸ்மத்யஞ்ச சௌபகமாய ஜஸ்வ கோபிர்துஷ்டமயி ஜோனிஷிக்தம் தவேந்திர விஷ்ணோரவிசஞ்சரேம நாகஸ்ய பிருஷ்டமபி சம்மதானோ வைஷ்ணவீம் லோக இஹமாதியம் தாம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமிஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் அப்படின்னு 5 ருக்குகளுடைய அர்த்தம் பார்த்தோம். அடுத்த ருக்குல அவர் என்ன பண்றார்? அத்வரேஷு சனாச்சகோதா யாகங்களில்லாம் அந்த அத்வரியை வைத்துக் கொண்டு நாம பண்ணக்கூடிய யாகங்கள் எல்லாம் அந்த அதனால வளர்க்கப்படுகிறவராக நீங்கள் இருக்கிறீங்க. எல்லாரும் சௌத்தகர்மா பண்ணோம், மாத்த கர்மாக்கள் கொண்டுதான் அக்னியானது வளர்கிறது. அக்னி வளர்கிறது எல்லாரும் துர்கா தேவியை போற்றுகிறார்கள். இப்படி அந்த துர்கா தேவி என்ன பண்ணா நாம செய்யக்கூடிய கர்மாக்களுடைய பலனை அளிக்குது இல்லையா? நாம செய்யக்கூடிய ஸ்தோத்திரங்கள் இது எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு அந்த நாம கொடுக்கிற அபிஷனால அதனுடைய அபிஷனால இன்ப செய்து நமக்கு சௌபகமாய ஜஸ்வ சௌபாகியங்களை எல்லாம் எங்களுக்கு அளிக்கட்டும். ஆயுஜஸ்வ சர்வதா தேகி எப்பொழுதும் எங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கும் ரசமா பாஷ்யங்கள்லாம் பண்ணிருக்க. அதனால இந்த 5 தடவை இப்ப பார்த்துதான் இருக்கோம். இந்த 6வது இருக்கட்டும் 7வது இருக்கட்டும் அடுத்த தடவை பார்க்கலாம். இதற்கு பிறகு ஜாகிருதி ஹோம மந்திரங்கள் பூஹு புவஹா சுவஹா எனக்கூடிய ஜாகிருதி மந்திரங்களை சொல்லக்கூடியது பூரன் நமக்னயே பிருத்விஸ்வாஹா பூவன்னம் வாயவே அந்தரிக்ஷாய ஸ்வாஹா சுவரன்னாதித்யாய திவே ஸ்வாஹா பூஹு ஸ்வஹா ஸ்வஹா அப்படின்னு பூர்புவஸ்சுவஸ் சந்திரமசே திவ்ய ஸ்வாஹா நமோ தேவேப்ய சதா பித்ருப்யோ பூர்புவஸ்சுவரன் நமோ அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் பின்னாடி வருது. யாகதி ஹோம மந்திரங்கள். துர்கானுடைய 2 மந்திரத்தை பார்த்து நாளைக்கு வியாகிருதி மந்திரம் கோஷத்தையும் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் சங்கர ஜெயந்தியை முன்னிட்டு அங்க எல்லா இடத்துலயும் விழாக்கள் எல்லாம் நடக்கிற காரணத்தினால இதோட அடுத்த கிளாஸ் மே மாசம் 1ஆம் தேதி தான். ஏன்னா இதுக்கு அடுத்த கிளாஸ் நம்ம வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டார்கள். அதனால சங்கர ஜெயந்திக்கு நடுவுல கிளாஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு குருகுலத்துல வேண்டாம்னு சொல்லி இது இல்லாம இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 17-24 கிளாஸ் இல்லாம மே மாசம் 1ஆம் தேதி தான் அடுத்த மகாநாராயண உபநிஷத்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.